ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயாலஜி கிங் தமிழ் யூடியூப் சேனல். நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய 4th லெசனை பார்க்க போகிறோம். இந்த 4th லெசனில் ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ, அதாவது 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த லெசனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள், அதாவது பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு பாடத்துலேருந்தும் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறதுனால இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எக்ஸாமுக்கு ஓரியன்டாக ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தலசீமியா நோயினால் இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக சிதைக்கப்படுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இயல்புக்கு மாறான ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் உருவாவதால், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் அப்நார்மல் ஹீமோகுளோபின் மாலிகூல்ஸ். நண்பர்களே, நீங்கள் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸை பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயல்பான ஹீமோகுளோபின் எத்தனை பாலிபெப்டைடு சங்கிலியால் ஆனது, அதாவது பாலிபெப்டைட் செயினால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா 4. என்னென்னு பார்த்தோம்னா 2 ஆல்ஃபா செயின் அண்ட் 2 பீட்டா செயின். தலசீமியா நோயினால் இயல்புக்கு மாறான ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் உருவாவதால் என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இரத்த சோகை, அதாவது அனிமியா ஏற்படுகிறது. தலசீமியா பாதிக்கப்பட்டுள்ள ஹீமோகுளோபின் சங்கிலி, அதாவது தலசீமியா பாதிக்கப்பட்டுள்ள ஹீமோகுளோபின் சங்கிலி வகையின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகைகளாக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா மற்றும் பீட்டா. ஆல்ஃபா தலசீமியாவை கட்டுப்படுத்தும் ஜீன்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா 16ஆம் குரோமோசோமில் நெருக்கமாக அமைந்த HBA1 அண்ட் HBA2. பீட்டா தலசீமியாவை கட்டுப்படுத்தும் ஜீன்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோம் 11இல் உள்ள ஒற்றை ஜீன், அது என்னன்னு பார்த்தோம்னா HBB. கூலியின் இரத்த சோகை என அழைக்கப்படும் நோய் எது, அதாவது கூலிஸ் அனிமியா என அழைக்கப்படும் நோய் எதுன்னு பார்த்தோம்னா தலசீமியா. கூலியின் இரத்த சோகை நோயின் போது எந்த சங்கிலி உற்பத்தி, அதாவது எந்த செயினோட உற்பத்தி அதிகரித்து இரத்த சிவப்பணுக்களின் சவ்வுகள் சேதமுறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா சங்கிலி, அதாவது ஆல்ஃபா செயின். ஃபினைல் அலைனைன் வளர்ச்சிதை மாற்ற பிறவி குறைபாட்டு நோய், அதாவது இன்பார்ன் எரர் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினைல் அலைனில் என்னென்னு பார்த்தோம்னா ஃபினைல் கீட்டோனியூரியா தான் இதோட பிறவி குறைபாட்டு நோய். ஃபினைல் கீட்டோனியூரியா என்னும் நோய் எந்த மரபணுவின் திடீர் மாற்றத்தால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோம் 12இல் உள்ள 12இல் அமைந்துள்ள ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் என்ற கல்லீரல் நொதியை சுரப்பதற்கு காரணமான PAH, அதாவது ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் எனது மரபணுவின் திடீர் மாற்றத்தால் தான் இந்த ஃபினைல் கீட்டோனியூரியா தோன்றுகிறது. ஃபினைல் அலனைன் தைரோசினாக அதாவது ஃபினைல் அலனினை தைரோசினாக மாற்ற அவசியமான நொதி, அதாவது எசென்ஷியல் என்சைம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ். ஃபினைல் கீட்டோனியூரியா என்னும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஃபினைல் அலனின்கள் என்னவாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினைல் பைருவிக் அமிலமாகவும் அதன் வழிப்பொருளாகவும் மாறுகிறது. ஃபினைல் கீட்டோனியூரியா என்னும் நோயின் போது தேங்கிய ஃபினைல் அலனின்கள் அதாவது பைருவிக் அமிலமாகவும் அதன் வழிப்பொருளாகவும் மாறுகிறது. இதனால் ஏற்படும் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிதீவிர மூளை குறைபாட்டு நோய், அதாவது சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன். தோல் மற்றும் முடிகளில் குறைவான நிறமிகள், அதாவது லைட் பிக்மெண்டேஷன் உண்டாகின்றன. ஃபினைல் கீட்டோனியூரியா என்னும் நோயினால் உண்டாகும் பைருவிக் அமிலம் எதன் வழியாக வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுகிறது, அதாவது எக்ஸ்கிரீட்டட் இன் த யூரின். மெலனின் நிறமி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு பார்த்தோம்னா நிறமி குறைபாட்டு நோய், அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அல்பினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெலனோசைட் செல்களில் உள்ள டைஹைட்ராக்சி ஃபினைல் அலனினை மெலனின் நிறமியாக மாற்ற உதவும் நொதி எது அப்படின்னு பார்த்தோம்னா தைரோசினேஸ் நொதி, அதாவது தைரோசினேஸ் என்சைம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ உருவாகாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒடுங்கிய அல்லீல்களை பெற்றிருக்கும் போது இந்த நொதியை உற்பத்தி செய்ய முடியாது. ஹண்டிங்டன் கொரியா எனும் நோய் உடல் குரோமோசோமின் எந்த மரபணுவால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஓங்குத்தன்மை கொண்ட கொல்லி மரபணுவால், அதாவது ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜீனால் ஏற்படுகிறது.
ஹண்டிங்டன் கொரியா எனும் நோயினால் எப்போது இறப்பு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 35 முதல் 40 வயதிற்கிடையேவே இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இறப்பு ஏற்படுகிறது. மனிதனுடைய ஒவ்வொரு இரட்டை மைய அதாவது 2n உடல் செல்களும் அதாவது பாடி செல்ஸ் எத்தனை குரோமோசோம்களை பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 46 குரோமோசோம், அதாவது 23 இணை குரோமோசோம். மனிதனில் 21 குரோமோசோம் 21வது குரோமோசோம் பார்த்திங்கன்னா ட்ரைசோமி, அதாவது 3n இருக்கும். இந்த நிலையில் இருந்தால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா 21வது குரோமோசோமில் ட்ரைசோமியா இருந்தால் அது என்ன எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா டவுன் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படுகிறது. மனிதனில் 13வது குரோமோசோம் ட்ரைசோமி நிலையில் இருந்தால் அதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா 13வது குரோமோசோமில் ட்ரைசோமியா இருந்தால் என்னன்னு பார்த்தோம்னா பாட்வாஸ் சிண்ட்ரோம். இது வந்து பார்த்தோன்னா ட்ரைசோமி 13. மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோம் குறைபாட்டு நோய்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் மற்றும் டர்னர் சிண்ட்ரோம். ஆண்களில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் கூடுதலாக இருக்கும் மரபியல் குறைபாட்டிற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா XXY, அதாவது நார்மல் மேலுக்கு வந்து XY தான் இருக்கும். ஆனால் இந்த மேலுக்கு வந்து பார்த்தோன்னா கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோமில் பார்த்தோன்னா XXY அப்படின்ட்டு இருக்கும். அதாவது பெண் பாலினம் வந்து கூட அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த மார்பக வளர்ச்சி, பெண் தன்மைக்கு உண்டான அந்த வளர்ச்சிகள்லாம் இருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நார்மல் குரோமோசோம் 46 குரோமோசோம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக 47 குரோமோசோம் இருக்கிறது. பெண்களில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் குறைந்து காணப்படும் மரபியல் குறைபாட்டிற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா டர்னர்ஸ் சிண்ட்ரோம். இதில் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நார்மலாக வந்து எல்லாருக்கும் 46 குரோமோசோம் இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 45 குரோமோசோம் தான் இருக்கும். அதாவது ஒன்று வந்து பார்த்தோன்னா X0, அதாவது நல் குரோமோசோம், அதாவது குரோமோசோமே இருக்காது, ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். அதனால தான் X0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். மனித இனத்தை மேம்படுத்துவதற்காக மரபியல் விதிகளை பயன்படுத்துவதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா இன மேம்பாட்டியல் என்று பெயர், அதாவது யூஜெனிக்ஸ் என்று பெயர். இன மேம்பாட்டியல் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார், அதாவது யூஜெனிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்சிஸ் கால்டன் 1885. இன மேம்பாட்டியல் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல பிறப்பு என்று பொருள், அதாவது வெல் பார்ன். மனித மரபிய நோய்களை நோய் அறிகுறி சார்ந்து குணப்படுத்துவதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா புறத்தோற்ற மேம்பாட்டியல், அதாவது யூஃபெனிக்ஸ் என்று பெயர், அதாவது அல்லது மருத்துவ பொறியியல் மெடிக்கல் இன்ஜினியரிங் என்று பெயர். புறத்தோற்ற மேம்பாட்டியல் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோஸ்வா லெடர்பர்க் 1960. யூஃபெனிக்ஸ் என்ற சொல்லுக்கு என்ன பெயர் அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பான தோற்றம், அதாவது நார்மல் அப்பியரிங் என்று பொருள். பிறப்பு வழி வளர்சிதை மாற்ற குறைபாட்டு நோயினை, அதாவது இன்பார்ன் எரர் மெட்டபாலிசத்தை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் மேம்பாட்டியல் எது அப்படின்னு பார்த்தோம்னா புறத்தோற்ற மேம்பாட்டியல், அதாவது யூஃபெனிக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபினைல் கீட்டோனியூரியா. சுற்றுச்சூழல் நிலைகளை மேம்படுத்துவதன் மூலம் மனித இனத்தை மேம்படுத்தும் அறிவியல் சூழ்நிலைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சூழ்நிலை மேம்பாட்டியல், அதாவது யூத்தெனிக்ஸ் என்று பெயர். உட்கரு சாராத அல்லது சைட்டோபிளாச மரபு கடத்தலுக்கு எடுத்துக்காட்டு எவை, அதாவது உட்கரை சார்ந்து இருக்காது, இது சைட்டோபிளாசம் மூலமாக மரபு கடத்தல் நடைபெறுகிறது. இதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா லிம்னேயா நத்தை ஓட்டின் சுருள்தன்மை மற்றும் பேரமிசியத்தின் கப்பா துகள்கள் போன்றவை தான் இந்த சைட்டோபிளாச மரபு கடத்தலுக்கு எடுத்துக்காட்டு. நண்பர்களே, இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாடம் சார்ந்த சந்தேகங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் நாங்கள் கொடுப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.